எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவு அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26ஆம் தேதி வருதா இல்லை 27ஆம் தேதி வருதான்னு இப்படி சில பேருக்கு குழப்பம் இருக்குது. நிறைய பேருக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பதிவில் நம்ம 26ஆம் தேதி 27ஆம் தேதின்ற குழப்பம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற தகவலை பார்க்க போகிறோம். விநாயகரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஏன் விநாயகருக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி எந்த நேரத்தில் நம்ம சிலை வாங்குறது, எந்த நேரத்தில் அதை கரைக்கிறது, அப்புறம் பூஜை எந்த நேரத்தில் நம்ம பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தகவல் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகரை போற்றி வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை கொண்டாடி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் விநாயகர் நம்மளுடைய வீட்டில் எழுந்தருளை செய்து அவருடைய மனம் மகிழும்படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசைகளையும் நம்ம பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஓராண்டிற்கு விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து வெற்றிகரமாக அந்த வருடம் அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர் தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் விநாயக பெருமான். எளிமையான கடவுள், எளியோருக்கு கூட இனியவனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். வளர்வரை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். ஆவணியில் வரக்கூடிய வளர்வரை சதுர்த்தி. சதுர்த்தி அப்படின்னா திதிகளில் 4வது திதியாக வருகிறது. அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து தான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. பொதுவாக எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அதை துவங்குவதற்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு விட்டு துவங்குறது அப்படிங்கிறது இந்துக்களுடைய மரபுகளில் ஒன்றாக வச்சுருக்கோம். விநாயகரோட அருளால் எந்த காரியமும் வெற்றி லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்பிக்கை. விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது புதிய துவக்கம் செய்கிறோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராமல் சவால்கள் எதுவுமே இல்லாமல் அவர் நல்லபடியாக நமக்கு அதை ஆக்கி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி இதில் எதுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதற்கான பதில் இப்போது. விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை வருவதாக பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகலில் 2:22 மணியிலிருந்து 2:22 மணிக்கு நமக்கு சதுர்த்தி அப்படின்றது தொடங்கிருச்சு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பகல் 3:52 வரைக்கும் தான் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது. சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து கொண்டாடக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பிறகு பஞ்சமி திதி அப்படிங்கிறது அந்த 3:52க்கு மேலே தொடங்கிடுது. இப்போ இந்த குழப்பம் இதில் தான் உருவாகுது. நம்ம பொதுவாக எல்லா விரதங்களுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துலேருந்து அப்படின்றதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எப்படின்னா சந்திரனை வைத்து வழிபடக்கூடிய ஒரு நாள். சந்திரனை மையமாக வச்சு தான் நம்ம இதை கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது இப்போ இது எந்த நாளில் கொண்டாடுறது? அப்போ சந்திரன் அப்படிங்கும் போது ஆகஸ்ட் 26ஆம் தேதி 2:22க்கு ஆரம்பிச்சிருதுல்ல, அப்போது அன்னைக்கு வர்ற 6 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சந்திரன் வந்துடுவார். அப்போ 26ஆம் தேதி கொண்டாடணுமா? 27ஆம் தேதி 3:52க்கெலாம் முடியறனால அன்னைக்கு கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற குழப்பமே இதனால தான் வந்துச்சு. சரியா? அதாவது என்னன்னா சந்திரனையாக அடிப்படையாக வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாள் தான் இப்படின்னு சொல்லியிருக்கோம். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தோன்றியதற்கு காரணமே யாரு அப்படின்னா சந்திரன். சரிங்களா? அப்போது ஆகஸ்ட் 26ஆம் தேதி அப்படிங்கிறது நம்ம சூரிய பகவான் அந்த காலையில் தோன்றினாலும் சதுர்த்தி அப்படிங்கிறது மதியானத்துக்கு மேலே தான் நமக்கு ஆரம்பிக்குது. முழு நாள் அப்படிங்கிறது இல்லை. அப்போது அன்னைக்கு 26ஆம் தேதி அப்படிங்கிற அந்த நாளை நீங்கள் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. 27ஆம் தேதி சூரியன் உதயமாகும் போதுலேருந்தே சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 3:52 வரைக்கும் தான் இருக்குது. அப்படின்னாலும் அன்னைக்கு நீங்கள் 6 மணிக்கு மேலே சந்திர வழிபாடு அப்படின்றத நம்ம சதுர்த்தி வழிபாடாக நம்ம வச்சுக்கலாம். அதில் தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை 4 மணிக்கு முன்பாகவே சதுர்த்தி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறனால தான் இந்த குழப்பமே வந்துருச்சு. சரிங்களா?
தேய்புரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்தது. வளர்பிறை சதுர்த்தி வழிபாடுன்றது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு வழிபாடு. ஆனால் 27ஆம் தேதி வரக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தியை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், சிலை வாங்குறது எப்போ அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, சிலை சில பேர் 5 நாள் அப்படிங்கிறது வீட்டில் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போது 3 நாள் வைக்கிறவங்க வைக்கலாம். 3 நாள் வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் அப்படிங்கிறத நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகர் சிலையை நம்ம வாங்கிட்டு வாசலில் வச்சு சூடம் பத்தி இதெல்லாமே காட்டி அவரை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுமே அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தீபாராதனை காட்டிட்டு நம்ம அவருக்கான ஒரு பால் பழமாவது நம்ம வைக்கணும். கண்டிப்பாக அவரை வெறும் மனையில் வைக்காமல் மனை வச்சு அது மேலே வாழை இலை வச்சு அது மேலே பச்சரிசி போட்டு, பச்சரிசியில் அப்படின்னக்கூடிய விநாயகர் சுழி அப்படின்னு சொல்லுவோங்களே, அதை போட்டு அதுக்கு கீழே ஓம் அப்படின்னு எழுதி அதற்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம விநாயகர் சிலையை வைக்கணும். விநாயகர் சிலையை வச்சுட்டு என்ன பண்ண, வஸ்திரம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வஸ்திரம் சாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பால் பழம் வச்சுட்டீங்க அப்படின்னையா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் தான் இருப்பார். அதாவது புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்குரிய மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கல்வியில் சுரக்கக்கூடிய புதன் பகவானையும் நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்கும். குழந்தைகள் புத பகவானையும் விநாயகரையும் கும்பிடும் பொழுது கல்வி ஞானத்தில் மிகச்சிறந்தவர்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு படைக்கலாம். முடியலை அப்படிங்கிறவங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான அவல் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரி, பொட்டுக்கடலை, கடலைன்னு சொல்லுவாங்க அந்த கடலை, அப்புறம் சக்கரை அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அருகம்புல் எருக்கம் பூ இந்த 2 மட்டும் வச்சா கூட போதும். என்னால் முடியுங்கிறவங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தவிர்க்கக்கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லும் எருக்கம்பூவும். சரியா? இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் 21 மலர்கள் 21 இலை இதிலெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது இதை மிகச்சிறிய பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் உங்களால் முடியுது அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். முடியலைங்கிற பட்சத்தில் அருகம்புல் வச்சு நம்ம விநாயகரை எளிமையாக வழிபட்டால் கூட நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான தெய்வம் விநாயகர். விநாயகரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மகாபாரதத்தை எழுதினவர் வேதவியாசர். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தை ஒரே மூச்சில் எழுதி முடிக்கணும் நான் சொல்ல அதாவது எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதவியாசர் விநாயகர்கிட்ட சொல்கிறார். விநாயகர் என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிட்டு ஒரே மூச்சாக எழுதிக்கிட்டே இருக்கார். எழுதும்பொழுது எழுத்தாணி அப்படிங்கிறது அந்த உடஞ்சி போனோடனே ஆகா இதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி உடையும் போதே என்ன பண்ணிட்டார், இவர் தந்தத்தை உடைச்சி வேகமாக எழுத ஆரம்பிச்சிட்டார், நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால. அதனால தான் அந்த தந்தம் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த தந்தம் உடைந்ததுனால தான் அவரை ஏக தந்தன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த தகவல் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ படையல் நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்த நாள் வியாழக்கிழமை நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், விநாயக பெருமானை கொண்டு போய் கரைச்சிடலாம். குளமெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. குளமெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு விநாயக பெருமானை களிமண்ணால் தானே செஞ்சுருக்கோம், அதை கரைச்சிட்டு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பூச்செடி ஏதாவது வச்சுருப்பீங்க. கால்படாத பூச்செடியில் உங்களோட அந்த கரைச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றிடலாம். இல்லை நாங்கள் விநாயகர் நம்ம ஊர் கோவில்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கோவிலில் இருக்க விநாயகர் வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டு போகிற விநாயகரை அப்படி நீங்கள் வண்டியில் வச்சு விட்டீங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்கள் விநாயகரை குளத்துலையோ ஆற்றுலையோ கரைச்சிருவாங்க. இந்த முறையிலையும் நீங்கள் செய்யலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது விநாயகரை நம்ம எப்படிலாம் வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். நான் முன்னாடி கேட்ட கேள்வி என்ன, 26ஆம் தேதியா 27ஆம் தேதியா அப்படின்ற குழப்பம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான பதில் நம்ம சொல்லியாச்சு. விநாயகரை பற்றி ஒரு புதிய தகவல் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம், அதுவும் நம்ம சொல்லியாச்சு. அப்போ சிலை வாங்கக்கூடிய நேரம் அப்படின்றது பார்த்துட்டோம். அப்புறம் கரைக்கிறதுக்கு எந்த நேரம்னு பார்த்துட்டோம். விநாயகருக்கு படையல் போடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் வந்ததுக்கப்புறம், அதாவது சாயங்காலம் அப்படிங்கிறது வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கருத்து. ஏன்னா சந்திரனை மையமாக கொண்டு வழிபடுறதுனால நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 6 மணிக்கு மேலே படையல் போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லை நாங்கள் காலையில் கும்பிட போகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் காலையிலையும் கும்பிட்டுக்கலாம்.
அதனால ஒரு தவறும் இல்லை. சரிங்களா? அப்போது உங்களுக்கான சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சந்தேகத்தை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். ஆகஸ்ட் 27 காலையில் படையல் போட போகிறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 11 மணி முதல் மதியம் 1:40 வரைக்கும். நீங்கள் 6 மணிக்கு மேலே தான் போட போகிறீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? இப்போ வந்து இதில் நிறைய முறைகள் இருக்குது. அதாவது 3 நாள் வைக்கிறது, 1.5 நாள் வச்சு கும்பிட்றது, 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள், அதிகபட்சமாக விநாயகர் சிலையை 11 நாள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது அதிகபட்சம். குறைந்தபட்சம் 1.5 நாள் வச்சு வழிபடலாம். ஒவ்வொன்றுக்கும் எத்தனை நாள் நம்ம வச்சு கும்பிட்றோமோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. சரிங்களா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.